வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார்டியன் கேஸ்லேருந்து வர இந்த 70 லிட்டர்ஸ் டேங்க் பேக் தான். இந்த பேக் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன். கார்டியன் கேஸ்லேருந்து டேங்க் பேக்கு பெரிய சைஸும் சரி சின்ன சைஸும் சரி 2 வாங்கியிருந்தேன். அதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் வந்து நான் சரி இதை வாங்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டேங்க் பேக்கு சேடல் பேக்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இது கண்ணில் பட்டுச்சு. நான் அதனால தான் கார்டியன் கேஸ்னோடனே நான் யோசிக்கவே இல்லை, நான் வாங்கிட்டேன். ஏன்னா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஓரளவுக்கு கம்மியான ரேட்டு தான், ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். நான் கார்டியன் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி தான் தர்றாங்க அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் கம்பார்ட்மெண்ட், பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு தேவையானதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பர் லைனர்ஸ் இருக்குது. இந்த ஜிப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து ஏதாவது உங்களோட கேபிள்ஸு அந்த மாதிரி உங்களோட டெக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே மேலேயும் வந்து ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் தேவையான விஷயமெல்லாம் ஏதாவது வச்சுக்கலாம். சைடில் பார்த்தீங்க இருக்குன்னா நல்லா பெரிய, இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு பெரிய இதாக இருக்குது. இந்த சைட்லேயும் இருக்குது, இந்த சைட்லேயும் இருக்குது. நல்லா ஒரு 4 ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நல்லாவே இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பெட்ரோல் கேன் ஏதாவது வைக்கிறனால வச்சுக்கலாம். இந்த இதில் உங்களோட டூல்ஸு எல்லாமே வச்சுக்கலாம் இந்த பேக்கில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் லைனர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டிவ் லைனர்ஸ் அது இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு நீங்கள் லைட்டாக சாயும் போது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இந்த குஷன் கம்ஃபர்ட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க, பின்னாடி வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக குஷன் சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த இதில் எக்கச்சக்கமாக இதெல்லாம் நிறைய ரோப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதனால் வந்து உங்களோட பைக்கில் வந்து ஈஸியாக நீங்கள் டை பண்ணிக்கலாம். கட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இதில் உங்களுக்கு இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்த்தபிளான ஒரு பேக்கு தான். இந்த பேக் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீட்டில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி நீங்கள் கசகசன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுறது, ரோப்பில் டைப் பண்ணி அதுன்னு இது பண்ணுறதுக்கு நீட்டாக எடுத்து டக்குன்னு பைக்கில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு டக்குன்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க, லூப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா இதை நீங்கள் 2 பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்ல பேக்கு. நீங்கள் வேணாலும் நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். நீங்கள் வாங்குறதா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 3500 வருது. அமேசானில் வாங்கினேன் நான் இந்த பேகு. ஓகேவா? ரைட், சேஃப், பை.